வல்லப கணபதி வெண்கலம் என்னும் பிரான்ஸ் சிலையாக கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP தயாரித்தது. வல்லமை பெற, வளமை பெற, நல்லவை பெற இந்த வல்லப கணபதியை வாங்கி இல்லத்திலும் அலுவலகத்திலும் நாள்தோறும் பூஜை செய்து வந்தால் ஆணை முகத்தானின் அருள் நிச்சயம் அமையும், பொருளும் சேரும். வல்லபை என்பவள் ஒரு பெண். அந்த பெண் ஒரு சாபத்தால் அரக்கியாக மாறினாள். முனிவர்களையும் தேவர்களையும் அச்சுறுத்தி வந்தார். அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். சிவபிரானிடம் வந்தனர், முறையிட்டனர். சிவபிரான் பாலமுருகனை போருக்கு அனுப்பி வைத்தார். அரக்கியை கண்டு பயப்படுவது போல் நடித்தார் பாலமுருகன். அதனால் தன் அண்ணனான விநாயக பெருமானை அனுப்பி வைத்தார். தனக்கு எதிரே தைரியமாக நின்ற விநாயக பெருமானை கண்டு சிரித்தாள் வல்லபை. அவளை அப்படியே துதுக்கியால் தூக்கினார். தனது மடியில் அமர்த்தி கொண்டார் விநாயக பெருமான். மனித உடலும் மிருக முகமும் கொண்டவரால் தான் சாபத்தில் இருந்து விமோசனம் கிடைக்கும் என்று அறிந்திருந்தாள் வல்லபை. அந்த நிமிடமே பழைய உருவத்தை பெற்றாள். விநாயகரையே மனம் புரிந்தாள். இதனை விநாயக புராணம் தெரிவிக்கின்றது. வல்லப கணபதி பார்க்கும் போதே பரவசத்தை ஏற்படுத்துகிறார். மிக மிக அற்புதமான அருள் தரும் இந்த பிரான்ஸ் வெண்கல சிலை. 6 கரங்கள் வலது பக்கம், 6 கரங்கள் இடது பக்கம், தும்பிக்கையில் கலசம், இடதுபுறம் தன் திருத்தொடையில் மீது அந்த வல்லபை மகா சக்தி. கமல பீடத்தின் மீது தன் 2 கால்களையும் அமர்த்திய நிலை. வல்லபை என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி விநாயக பெருமானுடன் இணைந்ததால் அந்த விநாயக பெருமான் வல்லப சக்தி என்றும் போற்றப்படுகிறார். அற்புதமான திருமுகம், மேலே கிரீடம். இத்தனை அழகுடைய ஓர் வல்லப கணபதியை இத்தனை நாட்கள் நாம் பார்த்திருக்க இயலாது. அப்படிப்பட்ட தத்ரூபமாக, பிரசன்னமாக, ஏதோ நேரில் பக்கத்தில் இருந்து காண்பது போல் இந்த வல்லப கணபதி சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. துன்பம் போம், துயரம் போம், வினையும் விதியும் அகலும். வல்லபை எனும் சக்தியுடன் இணைந்திருப்பதால் விநாயக பெருமானின் மாபெரும் சக்தியும் இந்த பெண் தெய்வத்தின் சக்தியும் இணைந்து 2 சக்திகளும் சங்கமித்து அமர்ந்திருக்கும் நிலை ஒரு மனிதனின் அனைத்து சக்திகளையும் பெற்று தரும் என்பது சத்திய வாக்கு. மாத சதுர்த்தி, வருட சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, இத்தகைய நாட்களில் இந்த வல்லப கணபதிக்கு நிவேத்தியங்களை வைத்து வணங்கி வருவது நல்லது. விநாயக பெருமான் வேதனையை தீர்ப்பவர், சோதனையை எடுத்து வீசுபவர். நிச்சயமாக சதுர்த்தி தினத்தன்று இந்த வல்லப கணபதியை அவருக்கு ஆராதனை செய்து வணங்கி வர வேண்டும். பக்தர்களால் முடிந்த அளவு இந்த வல்லப கணபதி சிலைக்கு பாலாபிஷேகம் செய்வது பவித்திரமானது. கணபதி என்றாலே கவலையை களைந்து எறிபவர். அதிலும் வல்லமை மிக்க வல்லப கணபதி ஒவ்வொரு வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, வியாபார இடத்திலும் சரி, இந்த விநாயகப் பெருமானை அமைத்து வழிபட்டால் அனைத்தும் சுபீட்சமாகவே முடியும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து நான் உனக்கு தருவேன் என்கிறார் ஔவையார். நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை இந்த கணபதியை வணங்கச் சொல்லி அவருக்கான தோர்பிக்கரணம் எனும் தோப்புக்கரணம் போடச் சொல்லி அவரை வணங்கி வந்தால் அவர்களுடைய பள்ளி படிப்பு மிக அற்புதமாக அமையும். தேர்வு அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். ஒவ்வொரு நாளும் கணபதி என்ற முதல் தெய்வத்தை நாம் காலையிலும் மாலையிலும் வணங்கி வந்தால் எந்த கவலையும் வாழ்க்கையில் இருக்காது. அவள் அரிசி பொடி, வெல்லம் மற்றும் நமக்கு என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அத்தனை பழங்களையும் வைத்து வணங்கி வருவது சிறந்தது. பொதுவாக சொல்வார்கள், நீருண்டு பூ உண்டு என்பது அப்பர் திருவாக்கு. ஆகையினால்
நாளும் இதனை செய்ய இயலவில்லை எனில் அருக்கம்புல்லை வைத்து கணபதியை வழிபட்டால் அனைத்து நோய் நொடிகளும் நீங்கும். அருக்கம்புல்லிருக்கும் அந்த வலிமையை வல்லப கணபதி வழங்குகிறார். முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.